தேவன் என் கூட இருக்கிறப்போ எனக்கு எதிராக நிற்கிற மனிதர்கள், எனக்கு எதிராக இருக்கிற திட்டங்கள், எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், எப்படி வேணா பண்ணிட்டு போட்டோம். தேவன் என் கூட இருக்கிறதுனால நீ எவ்வளவு டஃப் கொடுக்குறியோ அவ்வளவு டஃப் இவரும் கொடுப்பாரு. எவ்வளவு நீ என்ன மேற்கொள்ள நினைக்கிறியோ அவ்வளவும் இவர் உன்னை மேற்கொள்வதற்கு திட்டம் போடுவார். உன் வழியிலேயே வந்து உன்னை தோற்கடிக்கிறதுக்கான ஞானம் உள்ளவர் அவர். உலகத்துல எவனுக்கு இருக்குதோ இல்லையோ நீதிபரராய் இருக்கிற அவர்கிட்ட இருக்கு, நீதியை செய்கிற அவர்கிட்ட இருக்கு. அதாவது பாபிலோன்ல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினே வந்தாங்க. எதுக்கு? தேவனை போய் பார்த்துடலாம், மேலே எவனில் என்னதான் எது மேலே எதோ இருக்குன்றாங்களே அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் உலகம் ஃபுல்லாக ஒரே பாஷை தான். திடீர்னு பார்த்தா பாபிலோன் கட்டிட்டு இருந்த அவங்களுக்குள்ள அவங்க பிளான்லேயே தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பூந்து என்ன பண்ணிட்டாருன்னா பாஷைகளை மாற்றி விட்டு இவன் வந்து வாடான்றான், அவனுக்கு அந்த ஊரில் வந்து கெட்ட வார்த்தை, இங்கே பேசுறது அந்த ஊரில் கெட்ட வார்த்தை, இப்படி மாற்றி மாற்றி அவன் வேற ஏதோ பேச போய் அவன் வந்து என்னடா மாற்றி மாற்றி சண்டை போட்டு லாஸ்ட்டில் பிளானே வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ தேவன் அவங்க திட்டத்துக்குள்ளேயே பூந்து அவங்களே வந்து கொலை போட்டுருவார். அப்படிப்பட்ட தேவனோட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். சின்ன துரும்பு கையில் போட்டவொன்னே அப்படியே அழுதுட்டு இருக்கிறது. சில பேர் வந்து சின்ன குண்டு சீதான் போட்டிருக்கும், அதுக்கே வந்து வேதனையா உக்காண்டிருக்குது. பெரிய பாறாங்கல்லே விழுந்தாலும் சொல்லணும், நீ பாறாங்கல் நீ ஏன் மேலே விழுந்தனா நீ தான் நொறுங்கி போவே தவிர நான் நொறுங்கி போகிறது இல்லை. நீ எவ்வளோ சோதித்தாலும் எத்தனை பேர் மந்திரம் வச்சாலும் சொல்ல மந்திரமா ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வைங்க, கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாகுது. தேவன் என்னை பாதுகாக்கிற விதம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கம்மியாகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க. அவர் பாதுகாக்கிற விதத்தை நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்கட்டும். முட்டையா ஆம்லேட்டு, லெமனா ஜூஸு, இப்படி இந்த மைண்டுக்கு வரணும். சோர்ந்து போய் உக்காந்துருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் ஃபேஸில் சிரிப்பு எப்போ தெரியுமா வரும்? தேவன் என் கூட எப்போதுமே இருக்கிறாருன்ற மைண்டு வரப்போ சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். உன் குடும்பத்திலே விரோதமாக சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த சினிமாலெல்லாம் பார்க்குறீங்களே, அந்த ஹீரோ வந்து அந்த இடத்துல அடி நச்சுருப்பான், அந்த இடத்துல சிரிப்பார், அப்படி சிரிப்பார். சிரிச்ச உடனே நம்ம அவங்க உட்காந்துருக்கிற ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து ஏன் வருது அப்படி ஏன் வருது? ரஜினியை வந்து கை பின்னாடி கட்டிட்டு லட்டியை வச்சு காலிலே அடிப்பான். அடிச்ச உடனே அவர் வந்து வலிது அம்மா அப்படி கத்த மாட்டார். என்ன சொல்றாரு? 1 அப்புறம் இதில் தான் கேஸில் மாட்டின, அடுத்து 2 அடுத்து 3 இதெல்லாம் எதுக்கு? நீ அடிச்சு முடி, கொஞ்ச நாள் கழிச்சு நான் திருப்பி தரணும்ட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் என் கூட இருக்கிறாரு? தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை எனக்கு விரோதமாய் செய்யும் பொழுது தேவன் அதை கணக்கில் வைக்கிறார். நீங்களும் எப்படி வைக்கணும்னா, தேவன் என் கூட இருக்கிறாருன்ற நினைப்புல கணக்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு குறிப்பிட்ட காலங்களில் தேவன் வசனம் சொல்றது, எவ்வளவாய் நொறுக்கப்பட்டாயோ, எவ்வளவாய் கம்ப்ரஸ் பண்ணப்பட்டாயோ அவ்வளவாய் விசாலத்துக்குள்ள வருவாய். கிறிஸ்துவத்தில் எப்படி பாதி பாதியாக சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, உலகத்திலே உபத்திரம் உண்டு அப்படின்னு நம்மளுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு. இந்த ஏரியாலே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆனால் அந்த வசனம் முழுசாக படிச்சீங்கன்னா வேற ஒரு மேட்ரு சொல்லுது. எத்தனை பேர் இந்த வசனத்தை முழுசாக படிச்சிருக்கீங்க? உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகத்துல நீ உபத்திரத்துக்குள்ளெல்லாம் போகலாம், ஆனால் நீ ஒன்றில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் இந்த உலகத்தை. பக்கத்தில் இருக்கிற ஃபேஸ் பாருங்கள், சோர்வாக இருந்தாலும் பல நச்சுருங்க. சோர்வால் என் பக்கத்தில் உட்கறவே கூடாதுன்ட்டு. ஸ்மைல் அப்படிங்கிறது தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். எப்போ பார்த்தாலும் உருன்னு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஏதோ பிசாசு விதைச்சிட்டான்னு அர்த்தம், காலியாக புரின்னு அர்த்தம். அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி உருன்னு எதை பார்த்தாலும் பாட்டு பாட சொன்ன அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டுலாம் இருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ இப்போ ஐயா வேற வழியில் போயினுக்கிறாருன்னு அர்த்தம். எப்போ ஆலயத்துக்குள்ளே வந்தவொடனே சிரித்து சந்தோஷமாக சமாதானத்தோட கையெல்லாம் தட்டி ஆண்டோட மகிமைப்படுத்தி அதை ரிசீவ் பண்ணுற தேவன் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்கிற மனதுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறப்போ அந்த மேன்மையின் திட்டங்கள் எல்லாம் உங்கள் மேலே வெளிப்படும். குடும்பத்திலே சிலதெல்லாம் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கலாம், அவங்க பெற்று எடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம், ஏதோ ஒன்று. நீ எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் வந்ததுக்கான காரணம் இவர்கள் எல்லாம் அல்ல. யாரெல்லாம் இல்லை? உங்கள் அப்பாவோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் பொண்டாட்டியோ, உங்கள் பிள்ளைகளோ, உற்றார் உறவினர்களோ இவர்கள் இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி எங்கே எப்போ எந்த இடத்துல இருக்கணும்னு கர்த்தர் அப்படியே கூட்டிகிட்டு வராரு பாருங்களேன். அந்த இடத்துல முழு மனசோட இவர்கள்னால ஆசீர்வதிக்கப்படலை. ஆண்டவர் ஒருத்தனால் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், பிளஸ்ஸிங்காக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தேவன் என் பட்சமாக இருக்கிறார். தேவன் பட்சத்தில் இருக்கிறப்போ நம்மளுக்கு எதிராக நிற்கிறவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. அந்த மனநிலைமையிலேருந்து கைத்தட்டணும். சொல்ல ஜெயிக்க போறேன்ற மனநிலைமையிலேருந்து கைத்தட்டணும். எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுனே தான் இருப்பேனா? ஆமாம், ஏன்னா தேவன் ஆல்ரெடி ஜெயிச்சு முடிச்சிட்டார். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். ஜெயம் கொண்டவனுக்கும் முற்றிலும் ஜெயம் கொண்டவனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஜெயிக்கிறவன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஜெயிக்க போறான்னு அர்த்தம். முற்றிலும் ஜெயம் கொண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி அவன் எல்லாத்துலயும் ஜெயிச்சவன் அப்படின்னு அர்த்தம்.